கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சீடர்களோடு இயேசு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவாலயத்திலே கழுதையின் மேலே ஏறி பவனி சென்றார். பவனி சென்று அங்கே தேவாலயத்தில் சென்றபோது அங்கே கண்டது விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும். அப்படி உள்ளவர்களெல்லாம் ஆலயத்திலிருந்து அடித்து அவர் வெளியே தள்ளிவிட்டு தேவாலயத்தில் ஆராதனையெல்லாம் முடித்து வந்து அடுத்த பிறகு அந்த வாரத்தில் தானே அவர் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும், அல்லனா அவருக்கு ஒரு மனிதனாய் இந்த சீடர்களோடு இருக்க முடியாது என்று உள்ளது காரியம் வந்துட்டு இயேசு அப்பாவுக்கு தெரியும். அதனால் அவர் என்ன சொன்னார், இவர் இயேசு சீக்கிரம் இயேசுவை விட்டு பிரியும் பொழுது இந்த சீடர்கள் ரொம்ப கலங்கி போவார்கள் என்று தெரிந்த இயேசு அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக பரலோக ராஜ்யத்தை குறித்து பலவிதமான உவமைகளோடு அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். பிறகு அவர்களோடு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்கி போக வேண்டாம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நாம் போகிறது உங்களுக்கு நல்லது, நாம் போனால் அங்கே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நான் உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது இன்றைக்கும் கலங்கி தவித்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளோடு இயேசு அப்பாவுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இதுதான். உங்களுடைய இருதயம் கலங்கி போக வேண்டாம், நான் போனது நல்லது, நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஏதில் கலங்கி தவித்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு உலக பிரகாரமாக ஒரு மனுஷனை நம்மோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன் போகும்போது வேதனைகளும் கலக்கங்களும் வரும். ஆனாலும் அந்த வேதனைகளுக்கும் கலக்கங்களுக்கும் மத்தியிலே கர்த்தருடைய ஒரு ஆறுதல் வார்த்தை என்ன என்று சொன்னால், நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன், நான் வருவேன் அப்படின்னுள்ள ஒரு வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு 3வது வார்த்தை முதல் ஒரு 7வது வார்த்தை வரை நாம் வாசிக்கும்போது அதில் இயேசு எப்படி சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நான் போகிற இடத்துல நான் உங்களையும் நான் கொண்டு போவேன் என்று, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அப்போ இயேசுவை குறித்து இயேசு வழியும் ஜீவனுமாய் இருக்கிறோம். அந்த வழியை நாம் அறிய வேண்டிய ஒரு வழி, ஒரு அடையாளம் தான் இந்த பைபிள். அப்போ நாம் இந்த பைபிளை வாசிக்கும்போது அதிலிருந்து தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு சீடர்களோடு நேர்முகமாக பேசினார், இன்றைக்கு வசன முகாந்தரமாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஏதொருவன் இந்த வசனத்தை விசுவசித்து இயேசுவில் நாம் விசுவாசம் வைக்கிறோமோ, இயேசுவில் விசுவாசம் வைக்கிறதும் பிதாவில் விசுவாசம் வைக்கிறதும் ஒன்று, நானும் பிதாவும் ஒன்று என்கிறார்கள். நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்து கொள்வேன் என்று. அருமையான பிள்ளைகளை, அப்போ நம்முடைய இந்த உலக பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு, நாம் இந்த உலகத்தை விட்டு எப்பவும் இல்லாமல் நாம் பறந்து போவோம். அல்லனா இயேசு அப்பாவுக்கு வரவாயிருக்கோம். ஏதானாலும் அது சீக்கிரம் நமக்கு நடக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டுமானால் இந்த வசனத்தில் விசுவசித்து நாம் இருக்க வேண்டுமானால், கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறது என்னவென்று சொன்னால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து முகாந்திரமாக நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அப்போ அதை நாம் கிருபையினால் தான் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு இதெல்லாம் பெறுவதற்குள்ள ஒரு பாத்திரம் நன்மை நாம் செய்யவில்லை. நம்ம நன்மை இல்லாதிருந்தும் நம் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை நேசித்து நமக்கு ஒரு வழியை காட்டி தந்திருக்கும் பொழுது அந்த வழியான இயேசுவை விசுவசித்து அவரை பற்றி கொண்டு நாம் முன்னேறி செல்லும் பொழுது கண்டிப்பாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் நமக்கு
போய் சேர முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியான தேவனை நாம் உணர்ந்து கொள்வதற்கு பரிசுத்தாவியின் கிருபை தான் நமக்கு அவசியம். பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனுஷன் தேவனோடு இசைந்திருக்கிறான், இணைந்திருக்கிறான். அந்த நாளிலே கர்த்தர் அவனை எழுப்பவும் செய்வார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கென்று வாழ்ந்து கவலை கண்ணீர் எல்லாம் கர்த்தருடைய கரங்களில் கொடுத்துட்டு ஆனந்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் பெற்று கர்த்தருக்கென்று வாழ செல்லும்படியாய் நாம் வாழ்க்கையை ஒருக்க கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தெய்வமே, ஆண்டவரே, இந்த உலக பாடுகள் ஆண்டவரே அது சீக்கிரம் நமக்கு தீரும் என்றும், நீர் ஒரு நாள் எங்களை வந்து கூட்டிக் கொண்டு போவீர் என்றும் ஆண்டவரே சீடர்களுக்கு அன்றைக்கு பேசினது போல இன்றைக்கு எங்களோடும் பேசி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஆண்டவரே எந்த பாரத்திலோட கடந்து போகிறார்கள், எந்த கலக்கத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவரே, தமக்கு பிரியப்பட்டவர்களை இழந்து வாடுகிறார்களா? அதோ கர்த்தாவே, தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியவில்லை ஆண்டவரே, இந்த வியாதி முகாந்தரமாக என் குடும்பம் ரொம்ப வேதனைப்படுகிறது என்று இருக்கிறார்களா? ஆண்டவரே, கடன் தொல்லை என்னை அதிகமாக விழுங்கி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறார்களா? ஆண்டவரே, எந்த காரியத்திலே ஆண்டவரே உமது பிள்ளைகள் சோர்ந்து போய் மனவேதனையோடு இருக்கிறார்களோ அந்த விஷயங்களில் இந்த நாட்களிலே கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்கு ஒரு பதில் கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த பதில் கிடைக்கும்போது இயேசுப்பா இன்றும் என்னோடு கூட இருக்கிறார் என்று அநேகருக்கு சாட்சி சொல்வதற்கும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வருவதற்கும் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலக பாடுகளில் ஆண்டவரே ஓட்டத்தில் ஆண்டவரே வருகிற பாடுகளோ வேதனைகளோ ஆண்டவரே கலக்கங்களோ ஒன்றும் ஆண்டவரே உம்மை விட்டோ உம்முடைய ராஜ்யத்தை விட்டோ ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த பிள்ளைகளை பிரிக்காதபடி உமது அன்பினால் இவர்களை காத்து கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.